நுகர்வோர் பேரமைப்பின் 22வது ஆண்டு விழா நுகர்வோர் பொறுப்புகளும் கடமைகளும் குறித்த விழிப்புணர்வு முகாம் சென்னை பெரியமேட்டில் தனியார் அரங்கில் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரவை மற்றும் அகில இந்திய மக்கள் உரிமை பாதுகாப்பு கழகம் சார்பில் நுகர்வோர் பேரமைப்பின் 22வது ஆண்டு விழா மற்றும் நுகர்வோர் பொறுப்புகளும் கடமைகளும் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதற்கு தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு மாநில பேரவைத் தலைவரும் அகில இந்திய மக்கள் உரிமை பாதுகாப்பு கழக தேசிய பொதுச் செயலாளர் முனைவர் பால் பர்னபாஸ் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் இணையதள குற்றங்கள் குறித்து துண்டு பிரசுரங்களை வெளியிட்டு சிறப்புரையினை சென்னை பெருநகர காவல்துறை துணை ஆணையர் திருமதி ஜே ஜரீனா பேகம் பேசினார். அதனைத் தொடர்ந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்து மாநில போக்குவரத்து ஆணைய உதவி செயலாளர் எஸ் ஸ்ரீதரன் பேசினார். அதைத் தொடர்ந்து பேசிய தலைவர், மக்களுக்கு அரசாங்கம் தூய்மையான குடிநீரை வழங்க வேண்டும், அத்துடன் நியாய விலைக்கடையில் பொருட்கள் கிடைக்கிறதா, தரமாக உள்ளதா என்பதை உணவுத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து அறிக்கையினை தர வேண்டும். நுகர்வோர் பயன்படுத்துகின்ற பொருள் தரமானதாகவும் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிகமாக விற்காமல் இருக்கவும் விழிப்புணர்வுடன் பணிபுரிய வேண்டும் என்றார். அதேபோல் டீ கடைகளில் உணவு பண்டங்கள் விற்பதையும் தடை செய்ய வேண்டும். முக்கியமாக சுத்தம் இல்லாமல் இருக்கும் பொருட்களை உணவுத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அவர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என்றார். கடந்த மாதம் கேரளாவிலிருந்தும் கர்நாடகாவிலிருந்தும் தமிழகத்தில் கொட்டப்பட்ட குப்பைகளையும் குறிப்பாக மனித கழிவுகளையும் இங்கு வந்து கொட்டப்பட்ட செய்தியை அறிந்து மக்களினுடைய பல குரல் எழுப்பியதன் காரணமாக உடனடியாக அந்த குப்பைகளை மறுபடியும் அனுப்பி வைத்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அடுத்தபடியாக நுகர்வோர் நீதிமன்றங்களில் பல வழக்குகள் இன்னும் நிலுவையிலும் களப்பணியாளர்களுடைய பற்றாக்குறை காரணமாக வழக்குகள் தேக்கம் அதிக அளவு இருக்கின்ற காரணத்தாலும் இன்னும் சில மாவட்டங்களிலே வழக்கு குறைவாக பதிவாகுகின்ற காரணத்தையும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக எடுத்துரைத்தோம். நுகர்வோர் பெருமக்கள் கூறிய ஆலோசனையின்படி தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு இந்தியா முழுவதும் கிளைகள் கொண்ட ஒரு அமைப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த அமைப்பினுடைய உப கிளைகளாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் எங்கள் நிர்வாகிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதன்படி எல்லா மாவட்டங்களிலும் உள்ள எங்களது நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியாளர் நடத்தக்கூடிய நுகர்வோர் கலந்தாய்வு மற்றும் தன்னார்வ நுகர்வோர் அமைப்பிற்கான காலாண்டு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தயாராக இருக்கின்றார்கள். அதன்படி இன்றைய தீர்மானத்தில் எல்லா மாவட்ட குழுக்களையும் எங்கள் பேரமைப்பின் குழுக்களையும் இணைத்து தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகளுக்கான கூட்டத்தில் கலந்து கொண்டு பல வழக்குகளிலிருந்து மக்களை பல வழக்குகள் பதிவாகக்கூடிய வகையில் நுகர்வோர் நீதிமன்றங்களிலே 2 மாவட்டத்துக்கு ஒரு நீதிபதி, 3 மாவட்டத்துக்கு ஒரு நீதிபதி போன்ற செயல்பாடுகள் இருக்கின்ற காரணத்தினால் நிறைய வழக்குகள் நுகர்வோர் நீதிமன்றத்திலே பதிவாவது கிடையாது. பதிவாகப்பட்ட நுகர்வோர் வழக்குகள் தீர்ப்பு பெற்று வருவதற்குள் பல வருடங்களாக ஆகிறது என்று நுகர்வோர் பெருமக்கள் கூறினார்கள். ஒரு தீர்ப்பு 90 நாட்களுக்குள் விசாரணை செய்து தீர்ப்பு அளிக்க விட வேண்டும் என்பது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தினுடைய சரத்து. அந்த வகையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட நுகர்வோர் நீதிமன்றங்களில் வழக்குகள் தேக்கம் அதிக அளவு ஏற்படுகின்ற காரணத்தால், ஏனால் இது ஒரு சிவில் வழக்குகள ஒரு கிரிமினல் வழக்கு கிடையாது. நுகர்வோர் நீதிமன்றங்களில் ஒரு சாதாரண மக்கள் எளிதாக போய் புகார் அளித்தால் நிவாரணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் மக்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நுகர்வோர் நீதிமன்றங்களில் 90 நாட்களுக்குள்ளாக வழக்குகளை விசாரணை செய்து தீர்ப்பளிக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு நடத்த தீர்மானத்தில் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். போன்று உணவு பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா ஏரியாவிலையுமே ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இருக்காங்க. இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் எல்லா கடைகளுக்கும் என்னென்ன வகையான சோதனை செய்கிறார்கள்,
எத்தனை சோதனை செய்து எவ்வளவு அபராதங்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றன என்பது வெளிப்படையாக மக்களுக்கு தெரிந்தால்தான் மக்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். நாங்கள் என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா, மெடிக்கல் ஷாப்பில் உணவுப் பொருள் விற்கக்கூடாதுன்றோம். மெடிக்கல் ஷாப்பில் உணவுப் பொருள் விற்கக்கூடாது, குறிப்பாக பிரெட் விற்கக்கூடாது, ஐஸ்கிரீம் விற்கக்கூடாது, முறுக்கு பேக்கெட் விற்கக்கூடாது. மெடிக்கல் ஷாப்புக்கு ஒரு நாம்ஸ் இருக்கு. அந்த நாம்ஸ் படி இந்த பொருளெல்லாம் மெடிக்கல் ஷாப்பில் விற்கக்கூடாதுன்றது எங்களோட கோரிக்கை. அதே போல் டீ கடைகளில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான தண்ணி கொண்டு அவங்க டீ தயாரிக்கிறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதன்படி அந்த டீ கடையில் தொட்டி அவ்வப்போது சுத்தம் செய்கிறாங்களா, மக்களுக்கு பாதுகாப்பான முறையில் டீ கொடுக்குறாங்களா என்பதை பற்றி ஆய்வு செய்யணும். எந்த டீ கடையிலும் பஜ்ஜி போண்டா வடை விற்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி வலுவாக நாங்கள் பேசியிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சுற்றுப்புற தூய்மை ரொம்ப முக்கியம். சாலையோடு இருக்கக்கூடிய டீ கடைகளில் இந்த மாதிரி பஜ்ஜி போண்டா இது போன்ற பொருட்களாக விற்கிறதுனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண், அந்த தூசிகள்லாம் அடைப்பட்டு அந்த பஜ்ஜி அந்த போண்டா இதெல்லாம் அது வாங்கும் போது மக்கள் சாப்பிட்டு ரொம்ப வியாதிக்குள்ளாகிறாங்க. அதுக்காக விரைவான நடவடிக்கை உணவு பாதுகாப்புத்துறை இருந்தும் கூட இன்னும் பல இடங்களில் டீ கடைகளில் உணவுப் பொருள் விற்கிறாங்க, டிஃபன் விற்கிறாங்க, சாப்பாடு விற்கிறாங்க. ஆனால் அவனுக்கு லைசன்ஸ் கொடுத்தது டீ கடைக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டு அவனுக்கு இந்த பொருளெல்லாம் விற்கிறதுக்கு லைசன்ஸ் கொடுத்தது யார்? அவரை கேட்டால் ஒரு சொல்கிறாரு, அவருக்கு FSSAI சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க. FSSAI சர்டிஃபிகேட் ஆன்லைனில் கொடுக்குறது யார் வேணாலும் வாங்கலான்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி கிடையாது. சோதனை அதிகாரி, குறிப்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி டீ கடைகளில் விற்பனை செய்யக்கூடிய வியாபாரத்தை தடை செய்யணும். குறிப்பாக உணவுப் பொருள் விற்பதை தடை செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய தீர்மானத்தில் இன்றைக்கி நாங்கள் தெரிவிச்சிருக்கோம்.